இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தின ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று நாமக்கல்லில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையை இப்பொழுது உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வேத வார்த்தையின்படியும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியும் நடைபெறுகின்ற இந்த ஜெப யாத்திரையில் நீங்களும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றிடுங்கள். இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமா? மலைகளை அரணாக கொண்டு பலதரப்பட்ட தொழிற்கூடங்களின் மையப்பகுதியாகவும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பையும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் பலதரப்பட்ட மக்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது நாமக்கல் மாவட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைநகர் நாமக்கல்லே ஆகும். பண்டைய காலத்தின் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக நாமக்கல் வரலாறு முழுவதும் இருந்துள்ளது. இந்திய விடுதலைக்கு பின் 1997ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாமக்கல் மாவட்டம் தோன்றியது. இம்மாவட்டத்தில் பலதரப்பட்ட கனரக வாகனங்கள், டேங்கர் லாரிகள், ஆழ்குழாய், கிணறு தோண்டும் லாரிகள், உடல் கட்டமைப்பு செய்யும் தொழிலில் இந்திய அளவில் இந்த மாவட்டம் முதன்மை பெற்று விளங்குகிறது. உள்ளூர் மக்களின் சுயமுயற்சியால் சரக்கு போக்குவரத்து துறையில் நாமக்கல் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. 10,000த்திற்கும் அதிகமான லாரிகள் என்ற சுமையுந்து வண்டிகள் இங்கு உள்ளன. சுமையுந்து வண்டிகளின் உடல் அமைப்பை கட்டுவதில் இந்தியா முழுவதிலும் இது புகழ்பெற்று விளங்குகிறது. சுமையுந்து தொடர்பான பட்டறை எனும் தொழில் கூடங்கள் ஏராளமாக இங்கு உள்ளன. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்களின் சங்கம் இங்கு அமைந்துள்ளது. நகர்ப்புறத்தில் சுமையுந்து தொழில் சிறப்படைந்தது போல கிராம பகுதிகளில் கோழி வளர்ப்பு சிறப்படைந்துள்ளது. கோழி வளர்ப்பில் நாமக்கல் மண்டலம் இந்தியாவில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. நம் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகளில் முட்டை முக்கிய இடம் பிடிக்கிறது. முட்டை உற்பத்தியில் நாமக்கல் மண்டலம் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. மேலும் பள்ளிப்பாளையத்தில் சேஷாயி காகித ஆலை உள்ளது. இந்த மாவட்டத்தில் சில பகுதிகளில் பட்டு நெசவு தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு செங்கல் தயாரிக்கும் செங்கல் சூளைகள் ஏராளமாக உள்ளன. காவிரி ஆறு பாய்ந்து விரிந்து செல்கின்ற காரணத்தால் இந்த மாவட்டத்தின் விவசாயம் செழித்து காணப்படுகிறது. நாமக்கல் உணவு வகைகளில் வாத்துக்கறி மிகவும் பிரபலமானதாகும். நாமக்கல் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கொல்லிமலை பகுதியில் SBM ஸ்டிக்ட் பாப்டிஸ்ட் மிஷனரியான இங்கிலாந்து தேசத்தைச் சார்ந்த ஜெசிமன் பிராண்ட் 1907ஆம் ஆண்டு தன்னுடைய 22வது வயதில் தமிழ் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து சமூக பணியையும் மருத்துவ பணியையும் செய்து கொல்லிமலை மக்களுக்காக 16 ஆண்டுகள் குடும்பமாய் ஊழியம் செய்து தன்னுடைய 44ஆம் வயதில் 1929ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி கொல்லிமலையில் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தார். இந்த மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்களாக நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில், நாமக்கல் நரசிம்மர் கோயில், திருச்செங்கோடு ஈஸ்வரர் கோயில் போன்றவை பழமையான கோயில்களாகும். ஒரு காலகட்டத்தில் கல்வி வளர்ச்சியில் பின்தங்கி காணப்பட்ட இந்த மாவட்டம் தற்பொழுது 70% வளர்ச்சி கண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வளர்ச்சியின் பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் கலாச்சார வீழ்ச்சி இந்த மாவட்டத்தை வாட்டி வதைக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகளில் குழந்தை திருமணங்கள் நடைபெறுகிறது. இந்த மாவட்டத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது குழந்தை தொழிலாளர் பிரச்சனை. புத்தகம் சுமக்கும் கைகள் இன்று சுமை தூக்கிகளாக மாறியுள்ளது. இந்த குழந்தைகளின் எதிர்கால நிலைமைதான் என்ன? அதிக அளவில் கனரக வாகன ஓட்டுநர்கள் இந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றனர். இவர்கள் நெடுநாட்கள் தங்கள் குடும்பங்களை பிரிந்து வெளி மாநிலங்களுக்கு பயணிக்கின்ற காரணத்தால் பலவிதமான தவறான வழிகளில் இவர்களுடைய பயணம் செல்ல நேரிடுகிறது. இதனால் தங்கள் உயிரையும் கூட இழக்கும் அளவிற்கு நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் சம்பாதிக்கும் ஒரு பெரும் வருமானம் மதுபான கடைகளுக்கு விருந்தாக அமைகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவரும் நம் ஜெபத்தை கேட்டு கிரியை செய்து கொண்டே வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை நினைத்து தேவனை துதிக்க வேண்டும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு சென்றிருந்த சமயம் பட்டாசு தொழிற்சாலைகள் ஒவ்வொரு வருஷமும் விபத்து ஏற்படுகிறது, பல மரணங்கள் சம்பவிக்கிறது என்று, இனிமேல் அப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவிக்காதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கருத்தாய் ஜெபித்தோம். சமீபத்தில் அங்கே ஏற்பட்ட ஒரு ஃபேக்டரியில் ஏற்பட்ட வெடி விபத்தினால ஏராளமான கட்டடங்கள் சேதமாகி இருக்கிறது, பலத்த சேதத்தை உண்டாக்கி இருக்கிறது. சிவகாசி அருகே பூச்சம்பட்டு எனும் இடத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 தளங்கள் தரைமட்டமாகின. உரிய நேரத்தில் தொழிலாளர்கள் ஆலையிலிருந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஆண்டவருடைய பெரிய கிருபை, ஒரு ஆள் கூட அதில் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். காரணம் நம்முடைய ஜெபத்தினுடைய விளைவாக தொடர்ந்து நாம் கருத்தாய் ஜெபித்தால் இந்த மாதிரி ஆபத்துகளுக்கு விலக்கி ஆண்டவர் நம்முடைய மக்களை பாதுகாப்பார். ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. பாருங்கள், நாம் தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற ஒரு தேவன். 7 தாலுகாக்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் தியாகத்தோடு வந்து பணி செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கூட கொல்லிமலை என்கிற மலைப்பகுதியில் பிராண்ட் என்கிற மிஷனரி, ஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் மிஷனை சார்ந்த மிஷனரி வந்து அருமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். இப்படி அந்த மிஷனரிமார்கள் எவ்வளவு ஜெபம் செய்திருப்பார்கள். இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டு வந்து அவர்கள் சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாமக்கல்ல லாரி பாடி பில்டப் பண்ணக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது. இந்தியா முழுவதுமே ஏராளமான லாரிகள் அதனுடைய பாடி இங்கிருந்து கட்டப்பட்டு அனுப்பப்படுகிறது. ஏராளமான பேர் அதில் பணி செய்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் கோழி பண்ணைகள், முட்டை உற்பத்தியில் சிறந்து விளங்குவது நாமக்கல் மாவட்டம். வெளிநாடுகளுக்கும் இங்கிருந்து முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்போ நிறைய பேர் அதை வைத்து அவருடைய வாழ்வாதாரங்கள் அமைந்திருக்கிறது. ஜவ்வரிசி ஆலைகள் ஏராளமாய் இருக்கிறது. அதுவும் இங்கே ஏராளமாய் தயாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வயல் நிலங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு பக்கம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது பாவத்தினுடைய விளைவாக சாப கிரியைகளும் இந்த மாவட்டத்தை தாக்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான பேர் இங்கே காணப்படுகிறார்கள். லாரி ஓட்டுநர்கள் ஏராளமாக இருக்கிறபடியினாலும், குடும்பத்தை விட்டு பிரிந்து அதிக நாட்கள் பிரயாணப்படுகிறபடியினாலும், அவர்கள் மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பல தவறான தொடர்புகள் மூலமாய் இந்த வியாதியோடு வந்து விடுகிறார்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பாவ கிரியை அழிக்கப்பட்டு இந்த கொடிய வியாதியின் பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு நல் ஒழுக்கம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேசத்தில் உண்டாவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் பைபிளில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு தேசத்தில் நல் ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்திலே தான் அது அடங்கி இருக்கிறது. நாம் ஜெபிக்க தவறினபடியினால் ஒழுக்கக்கேடுகள் தேசத்தில் பெருகிவிட்டது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம், வேதத்தை அறிந்திருக்கிற நாம், பரிசுத்தமுள்ள தேவனை அறிந்திருக்கிற நாம், பாரமெடுத்து தினமும் தனி ஜபம், குடும்ப ஜபம், சபையில் எல்லா இடத்திலும் எங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுகிற பாவங்கள் ஒழியணும், ஒழுக்கக்கேடுகள் ஒழியணும், ஒரு பரிசுத்தம் வரணும், இந்த பாவத்தை உண்டாக்குற ஆவிகள் அழிக்கப்படணும்னு நம்ம பாரம் எடுத்து ஜெபித்தால் கட்டாயம் ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு அதற்கு நம்ம அர்ப்பணித்து கருத்தாய் நாம் ஜெபம் செய்வோம். நாமக்கல் மாவட்டத்தில் மாத்திரம் அல்ல, எல்லா மாவட்டத்திலையுமே விபச்சாரம், வேசித்தனம் தமிழ்நாட்டிலே பெருகி இருக்கிறது.
குடி, போதை வஸ்துகள் பெருகி இருக்கிறது. இந்த ஒழுக்கக்கேடான இந்த பாவக்கிரியைகள் அழிக்கப்பட கருத்தா நம்ம ஜெபிக்கணும். 40 நாள் உபவாச ஜெப யாத்திரையில் 18ஆம் நாள் நாமக்கல் மாவட்டத்தில் இது நடைபெற்றது. இம்மாவட்டத்தின் பல இடங்களிலிருந்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள் வாகனங்கள் மூலமாக கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். எல்லா விவசாய நிலங்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் வரும். சபை வளர்ச்சிகள் உண்டாகும், ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவாங்க, பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாக ஜனங்கள் எல்லாம் தேவனை அறியும்படியாக ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஜெப யாத்திரையின் மூலம் நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நாமக்கல் கொடுப்பாருன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதமான நாமக்கல்லாம் மாறும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஜெப யாத்திரை மூலமா அநேக மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. அநேக மக்கள் முழங்கால்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக முடங்கும் என்பது எங்களுடைய பெரிய நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் நாமக்கல் பட்டணத்தில் அப்பா பிரதானமாக செய்யப்படுகிற அந்த லாரி தொழிலை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட, எங்க பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணம் ஒரு சேமமுள்ள பட்டணமாய் மாறட்டும் சுவாமி, ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய பட்டணமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கள ரட்சிங்க ஏசப்பா, ஸ்கூலுக்கு போகும்போது வேனில் போகிறாங்க ஏசப்பா, அவங்களெல்லாம் ரட்சிங்க ஏசப்பா, இந்த சேதம் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா, இந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நம்முடைய ஜெப வீரர்கள் இம்மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் பெற்ற அனுபவங்களை நாம் கேட்க போகிறோம். இந்த ஜெப யாத்திரையில கூட நாங்கள் அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. இந்த ஜெப யாத்திரையின் மூலம் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஏசப்பா இந்த நாட்டு மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜோம்னு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரேயர் வாக்கு ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. ஏதோ சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு இருந்ததை மாற்றி ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆத்ம தாகத்தையும் பாரத்தையும் கொடுத்திருக்காரு. உங்களுடைய இந்த ஊழிய பாதையில கூட ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நம்முடைய ஜெப வீரர்கள் இம்மாவட்டம் முழுவதும் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். மாலை நேரத்தில் பாவை மகால் வைத்து கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பம் இப்போ தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக வந்திருக்கோம். நான் எங்கள் ஊரில் மது பழக்கம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ஒழியணும். மது கடையே நாமக்கல் மாவட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழியணும். அதுக்கோசரம் ஜெபம் பண்ணுவேன். ஆவிக்குரிய மாற்றம் வரணும். தேசத்தின் ஜனங்கள் நடுவில் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். நாமக்கல்ல இருக்க ஜனங்கள்லாம் ஆண்டவர் அறியணும். எங்கள் மாவட்டத்தில் எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். நாமக்கல்ல ஆண்டவரோட நாமம் மேன்மைப்படணும், எழுப்புதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரே பண்ணிங்க. பெரிய ஒரு எழுப்புதல் வரும். பின்தங்கிய மாவட்டங்கிற அந்த நிலைமையெல்லாம் மாறி பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தரால் செய்ய முடியும். நீதியான ஒரு அரசு அமையணும்னு ஜெபம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். தேசத்தில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகணும். ஜாதி வெறி, சிசு கொலைகள் இதெல்லாம் மாறணும். இங்கே உள்ள இது நாமக்கல் பட்டணத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும், இந்த தேசம் நல்லா இருக்கணும், கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம்.
அந்த 2 நாளாகமம் 7:14 முதலாவது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணுமா. நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் தான் ஜெபம் பண்ணுறோமே, கிறிஸ்தவங்க எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம். படிக்கிற பிள்ளை கேட்டு பாருங்க, எக்ஸாம் தேதி அறிவிச்சாச்சு இல்லை, இப்போ தான் ரொம்ப விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. காலையில் ஜெபம் என்ன, மாலையில் ஜெபம் என்ன, ஏன்னா எக்ஸாமில் மார்க் எடுக்கணும்ல. அதனால ரொம்ப ஜெபம். நமக்கு தேவை வந்தால் ஜெபிக்கிறோம், பிரச்சனை வந்தால் ஜெபம் பண்ணுறோம். ஒன்று வேணும்னா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு அது வேணும், இது வேணும், அதை தாரு, இதை தாரு. வெறுமனை போய் ஆண்டவரிடத்தில் அதை கேட்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்கார மாதிரி அதை எதை தாரு கேட்குறோம், அதுதான் ஜெபம்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லுகிறாருண்டா, நம்ம ஜெபம் தான் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் எதுக்காக ஜெபிக்க சொன்னாரோ அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணலை. எப்படி ஜெபிக்க சொன்னாரோ அப்படி நம்ம ஜெபம் பண்ணலை. நம்ம சுயநலமான ஜெபம் தான் பண்ணுகிறோம். எல்லாம் கவனிங்க, சுயநலமான ஜெபம் தான் அதிகமாக நாம் பண்ணுகிறோம். தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7.5 கோடி மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். நாமக்கல் மாவட்டத்தில் 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 லட்சம். 20 லட்சம் பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்காக மட்டும்தான் இயேசு சிலுவை சுமந்தாரா? இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட அவர் விரும்புகிறதுனால எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 20 லட்சம் பேரும் ரட்சிக்கப்படணும். நிறைய குடிகாரங்க இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். இந்த வாலிபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த வாலிப பெண் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம குறிப்பாக இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். உங்கள் சபைக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. நாமக்கல்ல இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்குது. நம்ம சுயநலமாக நமக்காக மட்டுமே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கலை, அது பாவம். ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். அது மாத்திரம் இல்லை, 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்க அப்படிலாம் இயேசு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம ஜெபிக்காவிட்டால் தேசத்தில் நல் ஒழுக்கம் கெட்டுவிடும், அசுத்தம் வந்துவிடும், பாவம் பெருகிவிடும், தேசத்தில் பாவம் பெருகிவிடும். நீங்கள் ஜெபிச்சாதான் தேசம் பரிசுத்தமாக இருக்கும், மக்கள் மத்தியில் நல்ல ஒழுக்கம் காணப்படும் என்று வசனம் சொல்லுகிறார். ஜெபிக்க தவறின பாவத்தை மன்னியும். இனிமேல் உம்முடைய முகத்தை நான் தேடுவேன். இனிமேல் நான் ஜனத்துக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். இனிமேல் அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். எங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி பெருமையை மன்னிங்கப்பா. ஒருவர் அற்பமாய் நினைக்கிற அந்த காரியங்களை மன்னிங்கப்பா. ஜாதி என்ற உணர்வை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி ஆண்டவரே, நாங்கள் பரலோக ஜாதி ஆண்டவரே. எல்லா குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக ஆண்டவரே. எல்லா டாஸ்மார்க் கடைகள் மூடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவிதமான சாபத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேன். என்னுடைய ஜனத்திற்காக நோக்கி பார்க்கிறப்பா, லஞ்சங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், ஊழலுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், கொலைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். என் ஜனத்துடைய பாவத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
ஆண்டவரே 7.5 கோடி மக்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அத்தனை குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் நதியை போல கடந்து வர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாமக்கல் மாவட்டத்திற்காகவும் நாம் இருதயத்தை இணைத்து கருத்தாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அனுப்பி கொடுத்த மிஷினரிமார்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்திற்கு மிஷினரியை அனுப்பி கொல்லிமலையிலே சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை ஏற்ற வைத்தீரேன். அந்த மிஷினரிக்காக மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய தியாகத்திற்காக துதிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் அந்த எல்லா மிஷினரிமார்கள் அவருடைய தியாகமான வாழ்க்கைகள் அர்ப்பணிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நாமக்கல் மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தை விளை நிலங்களை ஆசீர்வதியும், ஃபேக்டரிகளை நீர் ஆசீர்வதியும், கோழி பண்ணைகளை ஆசீர்வதியும், தொழில் செய்கிற இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ரட்சிப்பின் சந்தோஷம் வரட்டும். கல்வாரி சிலுவில் இவர்களுக்காக மரித்ததை நினைத்தருளும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ரட்சகரை அறிந்து கொள்ளட்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும். எல்லாருக்குள்ள ரட்சிப்பின் மகிழ்ச்சி வரும்படியாய் ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ சாபங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு விலகட்டும். எய்ட்ஸ் வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையட்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி அந்த நோயிலிருந்து விடுதலை அடையும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத பாவ கிரியைகளுக்கு வேசித்தனத்திற்கு விலகி ஜீவிக்க அவருடைய இருதயங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். எழுப்புதல் வரட்டும். சபைகள் ஜெபிக்கிற சபைகளாய் மாறட்டும். நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க, சபைகள் ஜெபிக்க எங்களுக்குள்ள விழிப்புணர்வை, ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவர், எங்களுடைய ஜெபத்தை கேட்டு மாற்றத்தை உண்டாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த கூட்டு பிரார்த்தனையில் திரளான ஜனங்கள் கூடி தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்துக்காகவும் இந்தியாவின் ரட்சிப்புக்காகவும் பாரத்தோடு மன்றாடி ஜெபங்களை எடுத்தார்கள். நிச்சயமா நம்ம ஜெபிச்ச ஜெபத்தின்படி ஒரு லஞ்சம் இல்லாத, ஒரு நேர்மையான, விபச்சாரம் இல்லாத ஒரு நாடா இருக்கும். இது ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்காக பிரதர் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதம் நாடாக மாறும். கண்டிப்பாக என்னால் சொல்லுவேன். இப்போ ஐயா ஜெபம் பண்ணனால எங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். மாபெரும் எழுப்புதல் உண்டாகும் நாமக்கல்ல. இப்போ ஒரு மணி நேரம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத நாங்கள் கற்றுக்கிட்டோம். கூட்டு பிரார்த்தனை நடைபெற்ற மண்டபம் நிரம்பி விளைந்தது. ஜனங்கள் வெளியே இருந்தும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள், ஜெபங்களை எடுத்தார்கள். நம்முடைய தேசத்திற்காக நிச்சயமாக தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடாக மாறப்போகிறது. பெரியோர் எழுப்புதல் தமிழ்நாடு சந்திக்க போகிறது. அருமையான ஜெப வீரர்களே, உங்களின் ஊக்கமான ஜெபம் கர்த்தரின் இருதயத்தை குளிர பண்ணும். தொடர்ந்து இடைவிடாமல் தமிழ்நாட்டிற்காக ஜெபியுங்கள். தமிழகம் அமைதி பூங்காவனமாக மாறும். இன்று மாலை கரூரில் நடைபெறவுள்ள கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு கரூர் மாவட்டத்திற்காக ஜெபித்திடுங்கள். மீண்டும் நாளை ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.